வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் ஸ்டார்களுக்கு ஜோடியாகவும் காதலன் தந்த ஒரு ஏமாற்றம், தன்னோட 34 வயசில் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட ஒரு தமிழ் நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வாழ்க்கை நன்றாக அமைஞ்சிராதுன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த நடிகைகளோட வாழ்க்கைன்னே சொல்லலாம். அதாவது திரையில் ரொம்ப அழகிகளாக ரசிகர்களோட மனசில் ஜொலிச்சாலும் நிஜத்தில் அவங்களோட பலரோட வாழ்க்கை இப்படி தான் ஒரு இருண்ட பக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி தான் ஒரு அழகியா சினிமா துறையில் கொண்டாடப்பட்டு டாப் ஸ்டார்களோட நடித்து வந்த ஒரு தமிழ் நடிகை காதல் தந்த ஒரு கசப்பால் கடைசியில் எடுத்த ஒரு பகீர் முடிவால் தன்னோட மொத்த திரை உலகமும் அதிர்ச்சியில் உறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அந்த நடிகை கோழி கூவுது படத்தில் நடித்த நடிகை விஜய் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கங்கை அமரன் அவர்கள் இயக்குனராக அறிமுகமான படம் தான் கோழி கூவுதுன்ற படம். இதில் நடிகர் பிரபு சில்க் ஸ்மிதாவோட அறிமுக நடிகையாக நடித்தவங்க தான் நடிகை விஜய் அவர்கள்னே சொல்லலாம். சுரேஷுக்கு ஜோடியாக நடிகை விஜய் நடிச்சிருப்பாங்க. படத்தில் வர ஏதோ மோகன்ற பாடல் தான் பட்டி தொட்டம் எங்கும் பரவி ஒரு ஹிட் அடிச்சிச்சுன்னே சொல்லலாம். நடிகை விஜயும் ஹீரோயினாக நடிக்க தொடங்கிட்டாங்க. இதுக்கப்புறமா தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லி தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் பிரபு, ரஜினி, மோகன்லால்னு சொல்லி டாப் ஸ்டார்களோட நடித்து வந்திருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வாய்ப்பு இதுக்கப்புறமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் கேரக்டர் ரோலில் நடிக்க தொடங்கிட்டாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் ஒரு பாடலுக்கு ஆடுற வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அப்படி நடிகர் சரத்குமாரோட சூரியன் படத்தில் லாலாக்கு டோல் டப்பிமான்ற பாடலில் நடிகர் பிரபுதேவாவோட சேர்ந்து ஆடியிருப்பாங்க நடிகை விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் நடிகர் விஜய் நடித்த பூவே உனக்காக படத்துலேயும் மச்சி நிச்சி வர நேரம்ன்ற பாடலில் நடிகர் முரளியோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலில் ஆடும்போது தான் நடிகை விஜய்க்கு முதுகில் வலி வந்திருக்கு. சிகிச்சைக்கு போனவங்களுக்கு ஒரு துயரமான சம்பவம். முதுகு வலிக்கு நடந்த ஒரு அறுவை சிகிச்சையில் தவறு நடந்து கை கால் பாதிக்கப்பட்டு செயலிழந்து வீல் சேரில் உட்கார்ற அளவுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு போட்டு அதுலேயும் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுது. நிறைய அறுவை சிகிச்சைகள் செஞ்சும் உடல் நலத்தை திருப்பி மீட்டெடுத்திருக்காங்க. ஆனால் சினிமா வாய்ப்பு கிடைக்கல. நடிகை விஜயோட நிலையை பார்த்துட்டு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் சிம்மாசனம் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நடிகை விஜய்க்கு கடைசி படமும் அதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட 17 வயசில் தொடங்கிய சினிமா கரியர் மட்டும் இல்லாமல் அவங்களோட மொத்த வாழ்க்கையும் 34 வயசில் முடிவுக்கு வந்துருச்சு. 2000ஆம் ஆண்டு சென்னையில் இருக்க தன்னோட வீட்டில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை விஜயோட மறைவுக்கு அவங்களோட உடல் நலம் தான் காரணம்னு சொல்லி எல்லாமே நினச்சிட்ருக்கிறப்ப உயிரிழக்கும் தருவாயில் அவர் விட்டு சென்ற ஒரு குறிப்பில் நிறைய விஷயங்கள் அவரோட மரணத்துக்கு காரணத்தை தெரிய வச்சிருக்கு. நடிகை விஜயோட மரண குறிப்பில் 2 விஷயங்கள் இருந்திருக்கு. அதில் ஒன்று மரணத்துக்கு காரணமான காதல் பற்றின ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் வீல் சேரில் முடங்கியதுனால சினிமா வாய்ப்புகள் இல்லாமல் போன ஒரு காரணம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மக்களை நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.